குட் மார்னிங் பா. வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். இன்னைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல செகண்ட் கிளாஸ் பார்க்க போறோம். அதில் நிறைய அந்த ஸ்கொயர் ரூட் டைப்ல நிறைய சம்ஸ் இப்போ ஃப்ரீக்வெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டு வராங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் சரி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் குயிக்கா? ஓகே, இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச டைப் வந்தால் போட்டுருவீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நீங்கள் போட கஷ்டப்படுவீங்க. அது எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட கிளாஸஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. புதுசாக பார்க்க வந்தவங்களுக்கும் ஒரு தேங்க்யூப்பா. மேகா ராகா சிஸ்டர்ஸ், துரை கௌதம், பிரவீனா செல்வி, ராஜுபாய், யுவதீபா, அஜித் சஜித், ரொம்ப நன்றிப்பா என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். இங்கே பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இருக்கு. அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும். இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும். அதாவது இந்த டாட் டாட்டா வச்சிருக்காங்க தெரியுமா, இப்படி டாட் டாட்டா வச்சிருக்கணும், இல்லை இன்ஃபினிட்டின்னு இப்படி கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் என்ன வரும். இதுக்கு ஆன்சர் அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வரும்? வெறும் 5. வெறும் 5 தான் ஆன்சர். 5 பவர் 0ன்றது என்னது? 5 பவர் 0 எனிதிங் பவர் 0 ஒன்று தான். எனிதிங் பவர் p பவர் 0 இருக்கலாம், e பவர் 0 இருக்கலாம், இல்ல 2 பவர் 0 இருக்கலாம். எனிதிங் பவர் 0 அது 1 தான் ஆன்சர். ஓகே, 5 பவர் 1 5 தான். 5 ஸ்கொயர் 25 தெரியும், 5 கியூப் 125 தெரியும். ஸோ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. இப்போ இது ஸ்கொயர் ரூட் இல்லாம இருந்தா என்ன, சாரி இன்ஃபினிட்டி இல்லாம இருந்தா என்ன பண்றதுன்னு அடுத்தடுத்த சம்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ 5 முடிஞ்ச இதுக்கு அடுத்த சம் வாங்க. அடுத்து இங்க பாருங்க, அதே ஸ்கொயர் ரூட் தான் இங்கனக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. இங்க இன்ஃபினிட்டி. ஓகே, டாட் 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 இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கொயர் ரூட் இருந்துச்சு, நீங்க டைரக்டா அதுக்குள்ள என்ன 5 இருந்துச்சு, 5ன்னு எடுத்துக்கிட்டீங்க. இப்போ கியூப் ரூட் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ ஸ்கொயர் ரூட் 5 இருந்துச்சு, என்ன பண்ணோம்? அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். கரெக்டா? ஸ்கொயர் ரூட் எடுத்து 5ன்னு சொல்லணும். அதே போல கியூப் ரூட் இருக்கு. கியூப் ரூட் இருக்கு. இப்ப அந்த இதுல 1 எடுங்க. இங்க என்ன இருக்கும்? 5 ஸ்கொயர் ரூட் என்ன? 2ன்னு அர்த்தமா? இங்க 2 இருக்குன்னு அர்த்தம். இப்ப அதை 1 எடுத்துட்டோம். 1 எடுத்துட்டோம்னா 5 ஆயிருமா? அதே போல இங்க 3 இருக்கு, இங்க 2 எடுத்தோம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது? 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது? 3. ஸோ ஆப்ஷன் ஏ. ஒரு ஸ்கொயர் ரூட் இருந்துச்சு, ஓகேவா? அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம், டேரக்டா ஆன்சர் 5ன்னு வந்துருச்சு. அதே கியூப் ரூட் இருக்கும்போது ஒரு ரூட் மட்டும் எடுங்க. ஒரு ரூட் எடுத்தா என்ன வரும்? 2 ஸ்கொயர் ரூட்னு கிடைக்குமா? அப்ப 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் 3. ஆன்சர் 3. இப்ப இந்த 2 டைப் முடிச்சிட்டீங்க. இன்ஃபினிட்டியில 2 டைப் முடிச்சாச்சு. ஒன்னு 9, இன்னொன்னு கியூப் ரூட் வச்சு. அதே போல 4 வந்தா 1 கம்மி பண்ணிட்டு கியூப் ரூட் எடுங்க. இப்ப இப்படி இருக்கு, 2 2 2 2 2 இருக்கு. இங்க இன்ஃபினிட்டி கொடுக்கல. நல்லா பாத்துங்கப்பா, இங்க இப்படி டாட் டாட்டாவும் கொடுக்கல, இன்ஃபினிட்டி கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோனா, நான் சொல்றத அப்படியே ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னா, இங்க எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5. எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்ப 2 பவர் 5 எழுதுங்க. 2 பவர் 5 எவ்வளோப்பா? 2 பவர் 10 வரைக்கும் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் 3 பவர் 6 வரைக்கும் தெரிஞ்சுக்குங்க. 2 பவர் 5 எவ்வளோ? 32. 2 பவர் 5 32. 2 பவர் 5 32. ஓகே, அந்த 32 மைனஸ் 1 போடுங்க. 32 மைனஸ் 1. அப்போ 31 டிவைடட் பை 32 எழுதுங்க. 31 டிவைடட் பை 32. இங்க உள்ளுக்குள்ள என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கா? என்ன இருக்குன்னு பாருங்க. 2 இருந்தா இங்க 2 போடுங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் 2 பவர் 31 by 32. 2 பவர் 31 by 32. மறுபடியும் சொல்றேன், இங்கனக்குள்ள இன்ஃபினிட்டி இருக்கக்கூடாது, இல்ல டாட் 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 இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருக்கும்போது தான் நீங்க இந்த இது ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டினா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 2 2 இன்ஃபினிட்டி இருந்தா 2ன்னு போட்டுக்கலாம் ஆன்சரை. இங்க இன்ஃபினிட்டி கிடையாது, இந்த டாட் டாட் கிடையாது. அப்புறம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 5 இருக்கு. அப்ப 2 பவர் 5 எவ்வளோ? 32. அந்த 32 கீழே எழுதிங்க. மேல அந்த 32 மைனஸ் 1 31. இங்க என்ன நம்பர் எழுதணும்னா, இங்க உள்ள இருக்கோ அந்த நம்பர் தான் எழுதணும். இப்ப இதுக்கு நீங்க சொல்ல பாருங்க, ட்ரை பண்ணுங்க.
3 3 3 3 இருக்கு. இங்க இன்ஃபினிட்டியும் இல்ல, டாட் டாட் டாட்டும் வைக்கல. இப்போ இதுக்கு என்ன வரும்? 1 2 3 4. அப்ப 2 power 4 என்ன? 2 power 4 16. அப்ப 3 16 minus 1 15 divided by 16. அப்ப 3 power 15 divided by 16. ஓகே அப்பா, இதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லுவோம்னா 2 power n minus 1 divided by 2n. இந்த 2ன்றது இங்கனக்குள்ள என்ன நம்பர் கொடுக்கணும் அதை தான் எழுதணும். 2 2 3 3. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? அந்த இன்ஃபினிட்டியும் பார்த்துட்டீங்க, இன்ஃபினிட்டி இல்லாததையும் பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? உள்ளுக்குள்ள நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பிளஸோ மைனஸோ எதுவும் இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க தெரியுமா? 5 5 ரூட் ஆஃப் 5 5 ரூட் ஆஃப் 9 9 ரூட் ஆஃப் 2 2 ரூட் ஆஃப் 3 3 எழுதினேன்ல, அது நடுவில் எங்க பிளஸ் இருந்துச்சா இல்ல மைனஸ் இருந்துச்சா? எதுவும் இல்லை. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. பிளஸ் இங்க பாருங்க இன்ஃபினிட்டியா போய்கிட்டே இருக்கு. இப்படி நடுவில் பிளஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 2ல 2 உடைங்க. எப்படி உடைக்கலாம்? கோப்ரைமா தான் உடைக்கணும். அப்போ 4 3 உடைக்கலாமா? 4 3 உடைக்கலாமா? 4 into 3 12. இதுல இங்க பிளஸ் இருக்கா? இங்க பிளஸ் இருக்கா? அப்ப இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? 3 பெருசா 4 பெருசா? 4 தான் பெருசு. அப்ப இதுக்கு ஆன்சர் 4. இதுக்கு ஆன்சர் 4. புரிஞ்சாப்பா? இதுக்கு ஆன்சர் 4. பிளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் ஆன்சர். அதே மைனஸ் இருந்தா அதையும் பார்ப்போம். இங்க என்ன இருக்கு? 6 6 6 போயிருக்கு, மைனஸ் இருக்கு, உள்ள மைனஸ் இருக்கு. அப்ப இதை உடைக்கணும். எப்படி உடைக்கலாம்? 2 3 உடைக்கலாமா? 2 3 உடைக்கலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சின்ன நம்பர். மைனஸ் இருக்குல்ல, அப்ப சிறுசு. அப்ப ஆன்சர் 2. அப்ப ஆன்சர் 2 தான் இதுக்கு. ஓகேவா? ஓகே, அப்ப இதே பிளஸ் இருந்தா பெரிய நம்பர் போடுவீங்க, மைனஸ் இருந்தா சின்ன நம்பர் போடுவீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்ப என்னால 3 plus 3 plus 3 plus 3. ஓகேவா? இந்த 3யை நம்மளால பிரிக்க முடியாது. கரெக்டா? இதை போல பிரிக்க முடியாத நம்பர் வந்துருச்சு. இது போல பிரிக்க முடியாத நம்பர் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படி நான் சொல்றேன். ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவும் எழுதிக்கிங்க. ஆனா நான் சொல்ற ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலாவை தான் நான் ஷார்ட்கட்டா சொல்ல போறேன். ஒன்றும் இல்லை, பிளஸ் ஆர் மைனஸ் 1 root of 4a plus 1 divided by 2 plus or minus 1 ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை தான் நான் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற போல சொல்ல போறேன். இப்படி உடைக்க முடியாத போல நம்பர் வந்துருச்சு அப்படின்னாவே இங்க 3 இருக்கா? 3 into 4 எந்த நம்பர் வருதோ, பிரிக்க முடியாத நம்பர் வருதோ அந்த நம்பரோட 4 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட +1 பண்ணுங்க, அது கூட +1 பண்ணுங்க. எந்த நம்பர் வந்தாலும் சரி அது கூட இன்டூ 4 +1 பண்ணுங்க. அப்புறம் 13 வரும். டிவைடட் பைல ஒரு 2 போட்டுருங்க, 2 போட்டுருங்க. அடுத்து இங்க என்ன இருக்கு? பிளஸ் தானே இருந்துச்சு, அப்ப +1. பிளஸ் தானே இருந்துச்சு, அதனால +1. இங்க ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு, அதனால ஸ்கொயர் ரூட். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13/2 +1 தான் ஆன்சர். இப்ப நாங்க சொன்னதான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஏன்னா உள்ள இருக்கிற நம்பர். ஓகேவா? ரூட் ஆஃப் அப்போ 4 into 3 + 1 divided by 2. அங்க பிளஸ் இருக்கனால +1. அப்ப 13 ஸ்கொயர் ரூட் பை 2 +1. அதே தானே வருது. நான் அதை இந்த ஃபார்முலா இல்லாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அப்படியே 4ஆல மல்டிப்ளை பண்ணோம், +1 பண்ணோம். ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயர் ரூட் தானே இருக்கு, அதனால டிவைட் பை 2 போடுறேன். அங்க மேல ஸ்கொயர் ரூட்டை அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் இருந்தா +1, மைனஸ் இருந்தா -1 போட போறேன். இப்போ அதே இது 17 -17 -17 இப்படி இருக்கு. ஓகே, இன்ஃபினிட்டி இருக்கும்பா. இப்போ நம்மளால பிரிக்க முடியாது, 17 பிரிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? நான் என்ன சொன்னேன்? 17 × 4. ஓகேவா? அடுத்து இங்க +1 தான், எப்பயும் இந்த இடத்துல +1 தான். ஓகே, அப்ப 68 + 1 69 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் இருக்கா, அதனால இங்க ஒரு 2, இங்க ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. இங்க மைனஸ் இருக்கு, அப்போ -1. அப்போ -1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39/2 -1.
ஓகேவாப்பா? இப்போ என்னென்ன பார்த்துட்டீங்க? ஸ்கொயர் ரூட்ல பிளஸ் இல்லாம மைனஸ் இல்லாம அப்படியே ஒரே நம்பரா போறத பார்த்தாச்சு. ஓகேவா? அதே இன்ஃபினிட்டியோடதும் பார்த்தாச்சு, இன்ஃபினிட்டி இல்லாமையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து உள்ள பிளஸ் வர்றதும் பார்த்தாச்சு, மைனஸ் வர்றதும் பார்த்தாச்சு. அந்த பிளஸ் வர்றதை பிரிக்க முடிஞ்சா அது பெரிய நம்பரை போடணும், மைனஸ் வர்றதை பிரிக்க முடிஞ்சா சின்ன நம்பரை போடணும். அப்படி பிரிக்க முடியலன்னா என்ன பண்ணோம்? 4 × a + 1 / 2 மேல ஸ்கொயர் ரூட் போடுறது காமனா இருக்கிறது. மைனஸ் இருந்தா -1, பிளஸ் இருந்தா +1 போட போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் போறதுக்கு இன்னும் 2 மாடல் இருக்கு, அதையும் முடிச்சிடறேன். ஓகே, இப்ப பாருங்க, இதே இது உள்ள ஒரு நம்பர் இல்ல, 63 + 2 இருக்கு. 63 + 2, 63 + 2, 63 + 2, இப்படி இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கு. 63 + 2, 63 + 2, 60. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? நம்மளால பிரிக்க முடிஞ்சா பெரிய நம்பர் போடுறோம். அதே போல மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் போடுவோம். அதே பிரிக்க முடியலன்னா 4 × a + 1 / 2 ஸ்கொயர் ரூட் பிளஸ் இருந்தா +1, மைனஸ் இருந்தா -1 போடுவோம். ஆனா இங்க என்ன இருக்கு? 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் கொடுத்தா நம்ம என்ன பண்றது? 2 நம்பர் கொடுத்தா என்ன பண்றது? அப்படியே ஆப்ஷனை பாருங்க. அப்படியே ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல 5, 8, இப்படி 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இங்க +2 இருக்கா? இங்க +2 இருக்காப்பா? அதை இங்க மைனஸ் பண்ணுங்க. -2, இங்கேயும் -2, இங்கேயும் -2, இங்கேயும் -2. ஓகே, போட்டா என்ன கிடைக்கும்? இங்க 3, இங்க 6, இங்க 7, இங்க 8, இங்க 8. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 3 என்ன போட்டா என்ன கிடைக்கும்? 15. இது 63 இருக்கு, அப்ப இது தப்பு. 8 × 6 48, 63 வரல, அப்ப இதுவும் தப்பு. அதே 9 × 7 63, 63 இருக்கு, இங்கேயே 63 இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இங்க பிளஸ் இருந்தா +2 அப்படியே மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? மைனஸ் பண்ணிட்டு அந்த நம்பரையும் கிடைச்ச நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 63 கிடைச்சிச்சுன்னா அதுதான் ஆன்சர். இல்ல உங்களால பிரிக்க முடிச்சுன்னா இங்க பாருங்க, என்ன பிரிக்கலாம்? 63 9 × 7 பிரிக்கலாமா? 9 × 7 பிடிக்கணும். பிளஸ் இருக்கு, அப்ப பெரிய நம்பர் 9. இப்படியே நீங்க சொல்லலாம். ஓகேவா? இப்ப அதே இது மைனஸ் வச்சு சொல்றேன். 88 -3, 88 -3, 88 -3 இருக்கு. இப்போ ஆப்ஷன்ல 8 பிளஸ் ஏ பிளஸ் போடுறேன் பாருங்க. ஓகே, 8 டி 9, டி வந்து ஒரு 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 11 இருக்கு. இப்போ இங்க மைனஸ் இருக்கா? அப்ப +3 போடுங்க. இங்கே +3, இங்கே +3, இங்க 11, இங்க 12, இங்க 14 இருக்கும். 8 × 11 போட்டால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 88 கிடைக்கும். அப்ப 88 தான் ஆன்சர். இங்க 8 தான் ஆன்சர். இல்ல உங்களால பிரிக்க முடியுதான்னு பாருங்க. 88 பிரிச்சா என்ன கிடைக்கும்? 88 எப்படி பிரிக்கலாம்? 11 8 பிரிக்கலாமா? 11 × 8 பிரிக்கலாமா? அப்போ இது ரெண்டுல மைனஸ் இருக்கு. மைனஸ் என்ன பண்ணும்? சின்ன நம்பர். அப்ப 8 தான் ஆன்சர். அப்போ 8 தான் ஆன்சர். புரிஞ்சாப்பா? அந்த சின்ன நம்பர் பெரிய நம்பர் உங்களுக்கு இன்கேஸ் இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு பிரிக்க தெரியலனா தான் நான் நீங்க ஆப்ஷன் வச்சு போகணும். இல்ல உங்களுக்கு பிரிக்க தெரியுது, என்னால பெரிய நம்பர் இருந்தாலும் ஈஸியா பிரிக்க முடியுது, எனக்கு டேபிள்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா, இப்போ 225 வந்துச்சுன்னு வச்சுங்க, 15 × 15, 210 வந்துச்சுன்னா 14 × 15. அந்த இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சிருந்தா உங்களால போயிடலாம். உங்களுக்கு அது வரலன்னா தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி போங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். இது ஸ்கொயர் ரூட்ல இவ்வளவுதான் மாடல். இதுக்கு அடுத்து ஸ்கொயர் ரூட்ல கேட்க மாட்டாங்க, அதாவது இந்த டைப்ல. நெக்ஸ்ட் இப்போ இந்த நம்பர் பாருங்க. இது போல நீங்க நிறைய டைம் பார்த்திருப்பீங்க.
ரூட் ஆஃப் 609 பிளஸ் 248 பிளஸ் 60 இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஓகே, இது எப்படி எழுதுவீங்க? 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 9 பிளஸ் 7 என்ன வரும்? 16. 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தா வரும் 4. இப்போ 4 பிளஸ் 60 64 வரும். ஓகேவா? அப்போ 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தா வரும் 8. அப்போ 8 பிளஸ் 248 256 வருமா? ஓகே, 256 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 16. அப்போ 609 பிளஸ் 16 625. 625 ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 25. 25ன்னு. இப்போ இதுக்கு நம்ம சால்வ் பண்ணியிருந்தா ஒரு 30 செகண்ட் ஆகுமா? இப்போ ஒரு ஷார்ட் ட்ரிக் பாருங்க. இங்க என்ன இருக்கு? 609 இருக்கா? என்ன இருக்கு? 609. இது என்ன ரூட்டு? ஸ்கொயர் ரூட்டு. இது என்ன ரூட்டு? ஸ்கொயர் ரூட்டு. இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. கரெக்டா? பிளஸ் இருக்கு. 609க்கு அடுத்த நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா? 609க்கு அடுத்த நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 625. 625. 625 ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வரும்? 25. 25 ஆன்சரு. ஓகேவா? இது போல அவங்க எக்ஸாம்ல ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அந்த சம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நீங்களா ஒன்று டெரைவ் பண்ணாதீங்க, ஷார்ட்கட் ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் கொடுத்த சம்முக்கு இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இதை தாண்டி இருக்கிற நியரஸ்ட் வேல்யூ எடுங்க, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க 25. அதே மைனஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுங்க. இப்ப 609க்கு முன்னாடி என்னப்பா ஸ்கொயர் ரூட் இருக்கு? சொல்லுங்க. 24 ஸ்கொயர் என்ன? 24 ஸ்கொயர் என்ன யோசிங்க. 2 5 576 இல்ல 596 சொல்லுங்க பாப்போம். 576 596லாம் வராது. ஓகேவா? அப்ப மைனஸ் இருந்தா என்ன வந்திருக்கும்? 24ன்னு வந்திருக்கும். ஓகேவா? பிளஸ் இருந்தா நியரஸ்ட் வேல்யூ. இப்ப அடுத்து பாருங்க. அடுத்து அதே போல நீங்களே சொல்றீங்களான்னு பார்ப்போம். இங்க மைனஸ் இருக்குப்பா. மைனஸ் இங்க போடாம இருக்காங்க. உள்ள மைனஸ் இருக்கும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? கியூப் ரூட் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் இருக்கா? கியூப் ரூட் இருக்கா? கியூப் ரூட் இருக்கு. ஆனா இதுவும் அதே மாடல் தான். இதுவும் அதே மாடல் தான். கரெக்டா? இப்ப நம்ம சால்வ் பண்ணியே போவோம். முதல் -1க்கு எடுத்தோம்னா -1 தான் வரும். அடுத்து -1 -26 -27. -27 ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும்? 3. -3 -61 ஆட் பண்ணா -64. -64 கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும்? -4. -121 மைனஸ் ஆட் பண்ணா -125. -125 கியூப் ரூட் எடுத்தா -5. ஓகேவா? இப்ப இதுக்கு ஆன்சர் -5ன்னு வருது. இப்ப ஷார்ட்கட் சொல்றேன். இங்க என்ன இருக்கு? 121. இதுக்கு அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா? பிளஸ் இருக்கு. என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. இது என்ன? ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டா? கியூப் ரூட். 121க்கு அடுத்து இருக்கிற நியரஸ்ட் கியூப் ரூட் என்ன? 121க்கு அடுத்து இருக்கிற நியரஸ்ட் கியூப் ரூட் என்ன? 125. கியூப் ரூட் நம்பர் என்ன? 125. 125 இதோட கியூப் 5 கியூப். 5 கியூப் தான் 125. அப்ப இதுக்கு ஆன்சர் 5ன்னு போடலாம். இதுக்கு ஆன்சர் 5ன்னு போடலாம். ஆனா முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அதனால அப்படியே மைனஸ் வச்சுக்கோங்க. -5 தான் ஆன்சர். இதுக்கு -5 தான் ஆன்சர். ஓகேவா? தயவு செய்து ஸ்கொயர் ரூட் 1ல இருந்து 25 ஃபிங்கர் டிப்ல அவ்வளவு ஞாபகம் இருக்கணும். கியூப் ரூட் 1ல இருந்து 15. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் வந்து 1ல இருந்து 25, கியூப் ரூட்ல இருந்து 1ல இருந்து 15. ரொம்ப மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து வாங்க. இந்த மாதிரி சம்ம நிறைய டைம் எக்ஸாம்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதுக்கு நீங்க அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். a + b ஹோல் ஸ்கொயர் அதெல்லாம் நான் சொல்லவே வரல. ஓகேவா? ஆனா அதுக்கு என்னென்ன ஃபார்முலான்னு சொல்லிடுறேன், எப்படி அதை குயிக்கா நம்ம போடுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். இங்க பாருங்க, 2 நம்பர் இருக்கு. ஓகே, இங்க 2 நம்பர் இருக்கு. அப்ப a ஸ்கொயர் - b ஸ்கொயர். இங்க ஒரு 2 இது இருக்கு. ஓகேவா? இப்ப இங்க இந்த 2 நம்பர் கூட்டினா 171 + 69 போட்டா உங்களுக்கு 240 கிடைக்குதா? 171 + 69 போட்டா உங்களுக்கு 240 கிடைக்குதாப்பா? அப்ப எனக்கு இது ஆன்சர் கிடையாது. அப்போ 171 - 69 போடுங்க. -69 போடுங்க. எவ்வளவு கிடைக்கும்? 102. 102. அப்ப இதுக்கு ஆன்சர்
102 தான் ஆன்சர். 102 தான் ஆன்சர். ஓகேவா? இங்க a ஸ்கொயர் b ஸ்கொயர் பார்த்துட்டு கீழே ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 240 கிடைச்சிச்சுன்னா எனக்கு மைனஸ் பண்ணி வர்றதா ஆன்சரு. மைனஸ் பண்ணி வர்றதா ஆன்சரு. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a பிளஸ் b a மைனஸ் பியில் இருக்கும். a பிளஸ் b a மைனஸ் பியில் இருக்கும். உங்களுக்கு இந்த டேர்ம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கொடுத்துட்டு கீழே ஒன்று a பிளஸ் b கொடுத்துருப்பாங்க, இல்லாட்னா ஆர் a மைனஸ் b கொடுத்துருப்பாங்க. இங்க a பிளஸ் b இருந்தா இங்க என்ன இருக்கும்? a மைனஸ் b தான் இந்த பக்கம் இருக்கும். இதே மைனஸ் b இருந்தா இங்க பிளஸ் b தான் இருக்கும். அந்த தான் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டா சொன்னேன். சம் இந்த சம் வந்துட்டாவே இப்படிதான் இருக்கும். ஓகேவா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் மேல அந்த டேர்ம் பார்த்துட்டாவே கீழே a பிளஸ் b இருந்துச்சுன்னா a மைனஸ் b தான் ஆன்சர். கீழே a மைனஸ் b இருந்தா a பிளஸ் b தான் ஆன்சர். அதை தான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? 171 பிளஸ் 69 போட்டதான் எனக்கு 240 கிடைக்குது. அப்ப அங்க கீழே a பிளஸ் b இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? எனக்கு a மைனஸ் b தான் இருக்கும். அப்ப 171 மைனஸ் 69 தான் ஆன்சர். எனக்கு 102 தான் ஆன்சர். 102 தான் ஆன்சர். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் அடுத்து இங்க பாருங்க. போனது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பார்த்தோம். இங்க பாருங்க 3 டேர்ம் ஒண்ணா இருக்கு. a கியூப், ஓகே, இங்க என்ன இருக்கு? b கியூப் இருக்கு, மைனஸ் b கியூப் இருக்கு. இப்படி a கியூப் மைனஸ் b கியூப்னு பார்த்துட்டீங்கன்னாவே a கியூப் மைனஸ் b கியூப்னு பார்த்துட்டாவே இந்த நடுவில் இருக்க டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேர்ம் மட்டும் எடுங்க. இந்த டேர்ம் என்ன இருக்கு? 1.2 மைனஸ் 0.2. அது அப்படியே எழுதுங்க. 1.2 மைனஸ் 0.2 என்ன ஆன்சர்? 1.0. 1.0 தான் இதுக்கான ஆன்சர். 1.0 தான் இதுக்கான ஆன்சர். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா தான் இருக்கு அப்படியே. ஓகேவா? கீழே a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன இருக்குங்க? a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இங்க என்ன இருக்கும்? a மைனஸ் b இருக்கும். a மைனஸ் bன்ற ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? a கியூப் மைனஸ் b கியூப் a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இங்கிட்ட வந்து a மைனஸ் b இருக்கு. இந்த ஃபார்முலா நான் வச்சுக்காம உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இந்த a கியூப் மைனஸ் b கியூப் வந்துட்டாவே கீழே உங்களுக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்துட்டா இந்த நடுவில் கட்டாம அப்படியே மைனஸ் பண்ணி எழுதுங்க. அங்க நடுவில் பிளஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே பிளஸ் பண்ணி எழுதுங்க. ஒண்ணும் இல்ல, இங்க a கியூப் பிளஸ் b கியூப்னா இங்க a பிளஸ் b தான் வரப்போகுது. a பிளஸ் b தான் வரப்போகுது. அப்ப இங்க மைனஸ் இல்லாம பிளஸ் இருந்தா அப்படியே பிளஸ் பண்ணி எழுதுங்க. முடிஞ்சு போச்சா? ஓகே அப்பா, இந்த டேர்ம் a கியூப் b கியூப் வந்தா நடுவில் மைனஸ் இருந்தா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதுங்க. நடுவில் பிளஸ் இருந்தா ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி எழுதிருங்க. சிம்பிள். நெக்ஸ்ட் அடுத்த போலாமா? அடுத்து இங்க பாருங்க, இது a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. இந்த a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மட் பார்த்துட்டாவே கீழே எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்க. கீழே ab ஒரு டைம் தான் இருக்கு. என்னது? ஒரு டைம் தான் இருக்கு. அப்படின்னா இதோட ஆன்சர் எப்பயுமே 4 தான். கீழே ஒரு டைம் தான் ab இருக்குன்னா அதோட ஆன்சர் எப்பயுமே 4 தான். என்னது? 4 தான். இதோட ஃபார்முலா என்னன்னா ஓகே ab அதாவது 4ab இருக்கும். ஓகே, a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் வந்து இங்க கீழே ab இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் 4 மட்டும் தான் வரும். நான் அதை தான் ஷார்ட்டா என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாட்டை பார்த்துட்டீங்க a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு பார்த்துட்டு கீழே ஒரு டைம் தான் இந்த போல இருக்கு அப்படின்னா ஆன்சர் அதுக்கு 4 தான். எப்பயும் ஆன்சர் 4 தான். இப்ப அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, அதே போல a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் இங்க a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னுட்டு கீழே 2 டைம் இருக்கு பாத்தீங்களா? a bன்னு 2 டைம் இருக்கா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2 டைம் இருக்கா? இப்படி நீங்க பாத்துட்டாவே இதோட ஆன்சர் என்ன? எப்பயுமே 2 தான். எப்பயுமே 2 தான். எப்பயுமே இதுக்கு என்னது? ஆன்சர் 2 தான். ஓகே, அது என்னன்னா 2a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கும். 2a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கும். இதோட ஆன்சர் என்ன? எப்பயுமே 2 தான். a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பார்த்துட்டு கீழே இப்படி 2 டைம் வருது அப்படின்னா 2 தான். ஒரே டைம் இருந்தா அதுக்கு 4.
ஒரே டைம் இருந்தா அதுக்கு 4. இப்போ எது எல்லாம் பார்த்துருக்கீங்க? ஒரு தடவை பார்த்துங்க. 2 டைம் இருந்தா 2 தான் ஆன்சர் வருது. அடுத்து ஒரு டைம் இருந்தா 4. ஒரு டைம் பார்த்தீங்களா? ஒரு டைம் இருந்தா 4. அடுத்து இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வந்துச்சுன்னா கீழே a பிளஸ் பி இருந்தா சைடில் a மைனஸ் பி தான் இருக்கும். அப்புறம் a கியூப் மைனஸ் பி கியூபுக்கு மைனஸ் இருந்தா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போடுங்க, பிளஸ் இருந்தா ரெண்டையும் பிளஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இங்க பாருங்க. இங்க என்ன டேர்ம்ல பார்ப்பு? a ஸ்கொயர், இங்க மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இப்படி பார்த்துட்டு என்ன சொல்றீங்க? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பார்த்துட்டா கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டா வருதா மைனஸ் பண்ணி போட்டா வருதான்னு பார்ப்போம். இங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டா தான் 2185 கிடைக்கும். பிளஸ் பண்ணா எனக்கு 6000 கிட்ட போயிடும். அப்போ 4356 பிளஸ் 2171 இருக்கும். 2171 எனக்கு கிடைக்கும். இங்கேயும் அதே தான் இருக்கு. 1/4356 பிளஸ் 2171 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? இங்கேயும் அதே டேர்ம் தான் இருக்கு, இங்கேயும் அதே டேர்ம் தான் இருக்கு. கேன்சல் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. இப்ப அந்த ஷார்ட்கட் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஒரு சம்ம கம்பைன் பண்ணி கேட்டாலும் இப்படிதான் கேட்பாங்களே தவிர கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ அதுக்காண்டி இந்த ஷார்ட்கட் கரெக்டா தெரிஞ்சிட்டீங்கன்னா அது கரெக்டா இம்ப்ளை பண்ணா ஆன்சர் நமக்கு ஈஸியாவே வந்து விடும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? a கியூப், b கியூப், c கியூப். a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப். அடுத்து 3abc, 3abc இருக்கு. இந்த மட்டும் பார்த்துட்டீங்க. a கியூப் பிளஸ் b கியூப் c கியூப் மைனஸ் 3abc இப்படியும் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே a பிளஸ் b பிளஸ் c ஆட் பண்ணிருங்க. a பிளஸ் b பிளஸ் c ஆட் பண்ணுங்க. a என்னது? 38, b 34, c 28. எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 100. எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 100. ஓகேவா? இதோட ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா a கியூப் பிளஸ் b கியூப் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு a பிளஸ் b பிளஸ் c a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நமக்கு இந்த ஏபிசி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த டேர்மை இங்கிட்டு கீழே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல பாருங்க. பாருங்க, a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca இருக்கா? இதுக்கு அப்ப a பிளஸ் b பிளஸ் c ஆட் பண்ணா போதும் நமக்கு 100. இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணோமா? நான் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ண சொன்னா இல்ல. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபார்முலா மனப்பாடம் பண்ண சொன்னா இல்ல. இந்த டைப்ல வந்துட்டா இதுதான் ஆன்சரா வரும்னே உங்களுக்கு சொல்றேன். இந்த டைப்ல இருந்துட்டா இப்ப a கியூப் மைனஸ் b கியூப் இருந்தா அங்க மைனஸ் இருக்கா, அப்ப a மைனஸ் b போடுங்க. a கியூப் பிளஸ் b கியூப் இருக்கா, அப்ப a பிளஸ் b போடுங்க. இந்த மாதிரி a கியூப் பிளஸ் b கியூப் மைனஸ் 3abcன்னு வந்துருச்சு அப்படின்னா a பிளஸ் b பிளஸ் c ஆட் பண்ணிருங்க அப்படின்னு தான் சொன்னேன் தவிர ஃபார்முலா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்ல. அதே போலதான் எவ்வளவு ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க. நம்ம மற்ற கிளாஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணிருங்க இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு 25-30 ஃபார்முலா கிட்ட இருக்கும். ஓகே ஓகே, இங்க ஒரு 30 ஃபார்முலா இருக்கு. இந்த 30 ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்லல. ஓகேவா? ஈஸியா இருக்க சொல்றேன். இங்க பாருங்க எப்படி ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. ஒன்னு இந்த a பிளஸ் b பிளஸ் சின்னு வந்து இப்ப பார்த்தோமா? இந்த டைப் இப்ப பார்த்தோம். ஒன்னு a பிளஸ் b பிளஸ் சி வந்துடுச்சு. அதே a பிளஸ் b பிளஸ் சி ஹோல் கியூப் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்னு இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 3 வச்சு வரும். ஓகே, a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் வந்து அதிகபட்சம் இருக்காது. ஒன்னு இந்த 3ன்னு வரும், இல்ல a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் இருக்கலாம். ஓகே, a பிளஸ் b பிளஸ் c கியூப் ஹோல் கியூப்னு பார்த்தா தனித்தனியாக கியூப் எடுத்து ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. இல்ல 3-ஆ இருக்கும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்னா தான் ஆன்சரா வரும். அதே போல இந்த லாஸ்ட் டேர்முக்கு உங்களுக்கு a பிளஸ் b பிளஸ் c மட்டும் தான் ஆன்சரா இருக்கும், வேற எதுவுமே வராது. அதே போல எங்க இந்த ஃபார்முலால இது ரெண்டும் பார்த்துட்டீங்களா? அடுத்து இந்த மேல இருக்கலாம் நம்ம முடிச்சாச்சு. +4, 2,
ஓகேவா? a பிளஸ் பி, a மைனஸ் பி எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலா தான் உங்களுக்கு இடிக்கிறோம். இந்த a பிளஸ் பி பிளஸ் சி, இந்த 3. அடுத்து இந்த ஃபார்முலாலையும் பார்த்துங்க. இந்த 4 ஃபார்முலா அவங்க வரும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயரா இருக்கலாம். a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். அதே தான் எங்க இருக்கு பாருங்க. a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் கியூபா இருந்தா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபா இருக்கலாம், இல்ல 3 இருக்கலாம், இல்ல இங்க 2. அதே போல a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இருந்தா ஒன்னு ஹோல் ஸ்கொயர், இங்க -2. இந்த லாஸ்ட் 5 டேர்ம்ல மட்டும் என்ன வந்தா என்ன போடணும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த பிளஸ் 2ab எல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஒன்னு ஸ்கொயர் இருந்தா அங்க 2 தான் வரும், 3 இருந்தா 3 தான் வருது. ஓகே, வேற என்ன இருக்கு? ஒன்னு கியூப் இருந்தா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் தான் போட்டிருக்கோம். அதே ஸ்கொயர் இருந்தா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் தான் போடுறோம். கஷ்டமா கேட்கறதா இருந்தா இந்த லாஸ்ட் 5 தான் கேட்கலாம். ஈஸியா கேட்கறதுனா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதை கேட்டுருவாங்க. ஓகேவாப்பா? இதோட இன்னைக்கான கிளாஸ் முடிச்சுக்கலாம். அதே போல இன்னைக்கான கிளாஸ்ல நீங்க என்ன புதுசா கத்துக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரெகுலர் என்னோட கிளாஸ் பார்த்துட்டு வர எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. ஓகேவா? நம்ம கண்டிப்பா எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் இன்னும் 2 கிளாஸ் போவோம். ஃப்ரைடே அண்ட் மண்டே போவோம். அதோட சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் மேக்ஸிமம் முடிச்சிருவோம். அதுக்கடுத்து மென்சுரேஷன்ல நம்ம சம்ஸ் சால்வ் பண்றதை விட ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுதுன்னு தான் அதிகமாக பார்ப்போம். ஓகேவா? அதுக்கடுத்து லாஜிக்கல் ரீசனிங் நம்ம போயிடலாம். ஓகே, அதிகபட்சம் உங்களுக்கு செப்டம்பர் 15க்குள்ள எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கவலைப்பட வேண்டாம். ஓகே, உங்களை 25க்கு மினிமம் 23 எடுக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்புப்பா. ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ எவ்ரி ஒன்.